ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம், வர்க்கலா பீச் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் டிசைட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போகலான்னு கேரளாவில். ஸோ ஃபைனலி வி டிசைடட் கோ டு தி வர்க்கலா. ஸோ போகும்போது சின்னதாக ஒரு டீ குடிக்காமல் போக முடியுமா? அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே இளையராஜா சாங் போட்டுட்டு அப்படியே வண்டியில் போகும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ தான் கேரளாவோட அப்படியே இது மலை பிரதேசத்தில் போகிறதுக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். ஸோ கேரளாவோட லொக்கேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எப்போவுமே கேரளாவோட இயற்கை சூழல் பார்க்கும்போது நம்ம அழகாக ரசிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியே காரில் அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே சின்னதாக இளையராஜா சாங்கை போட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே மலை பிரதேசத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாமே பறந்து போயிருங்க. ஸோ சம்மருக்கு நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா வர்க்கலாவுக்கு போங்க. இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான். ஓகே, ஸோ ஃபைனலி நாங்கள் டிசைட் பண்ணிட்டு வர்க்கலா போனாலும் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்தோம். ஸோ சூப்பரான லொக்கேஷன் தான். இது தமிழ்நாடோட பார்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கேரளாவோட பார்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது அப்படியே இளையராஜா சாங்கை போட்டுட்டு அப்படியே போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ கண்ணாடியில் இருக்கிறத நாங்கள் மறந்துட்டோம். வடிவேல் சொன்ன மண்டியில் இருக்க கொண்டே மறந்த மாதிரி இதை மறந்துட்டோம். ஸோ ப்ளீஸ் இக்னோர், சாரி ஃபார் தேட். ஸோ வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கேரளாவோட அப்படியே இப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ், என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ இந்த ஒரு சின்ன அவள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் சொன்னார். நானும் பார்த்து இந்த லொக்கேஷனில் ஒரு சாங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். உயிரே படத்தில் தைய சாங் இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். நானும் பார்த்து கூகுளில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா தைய சாங் இந்த லொக்கேஷனில் எடுக்கலை, அது ஊட்டியில் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் எடுத்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி உங்களை மொக்க பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன், நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரிமைண்ட் பண்ணார். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்மலையில் ஒரு டேம் இருக்குது. ஸோ இங்கே இறங்கி நீங்கள் டேம் பார்க்கலாம். நல்ல ஒரு இதுதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் தென்மலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் இருக்குது. முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி. ஸோ கேரளாவுக்கு வந்து லாட்ரி வாங்காமல் இருக்கணுமா, லாட்ரி வாங்கியாச்சு. ஸோ லாட்ரி வாங்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே கேரளா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதோட கேரளா ஃபைனலி வி ரீச் டு தி வர்க்கலா பீச் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது வர்க்கலாவோட மெயின் பீச் கிடையாது. நானும் ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்னடா பீச் வந்துட்டோம், இது எதுவுமே இல்லையே, கடைகள் எதுவுமே இல்லையே அப்படின்னு பார்த்து ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்த்தோம், இது வர்க்கலாவோட பிளாக் சாண்ட் பீச் அப்படின்னாங்க. இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் வர்க்கலாவோட மெயின் பீச்சு. ஜஸ்ட் நீங்கள் பக்கம் தான், நீங்கள் அந்த பிளாக் சாண்ட் பீச் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மெயின் பீச்சுக்கு போங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படியே பிளாக் சாண்ட் பீச்சில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சின்னதாக வாக் போயிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் பிளாக் சாண்ட் பீச் பார்க்குறதுக்காக. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த பிளாக் சாண்ட் பீச்சில் எதுவுமே இருக்காது, ஒன்லி பீச் மட்டும்தான் இருக்கும். ஸோ பாருங்கள், பழைய போட்டெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் சாண்ட் பீச்சில். ஸோ மேஜராக எதுவுமே இருக்காது இந்த பிளாக் சாண்ட் பீச்சில். சும்மாடி பீச்சில் ஒரு வாக் போயிட்டு தண்ணியில் நடந்து என்ஜாய் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ். இப்போ பாருங்கள், அந்த சேண்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன கருப்பு கலரில் இருக்குது. ஓகே, அதுதான், அதனால இந்த பிளாக் சாண்ட் பீச்சுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மண்ணோட நிறம் கூட அது அப்படியே அலை அடிக்கும் போது அது கருப்பு கலரில் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வர்க்கலாவோட பிளாக் சாண்ட் பீச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. இப்போ வர்க்கலாவோட மெயின் பீச்சுக்கு என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. ஸோ இப்போ தான் நம்ம கார்லேருந்து இறங்கிட்டு ஸோ வர்க்கலாவோட மெயின் பீச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இது வர்க்கலாவோட கிளிஃப் பீச் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதோட லொக்கேஷன் தான் உங்களுக்கு சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓலப்புரா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் டீ குடித்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தாலும் நீங்கள் அப்படியே ப்ரீஸியாக ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒன்று நல்ல ஒரு இடமா இருக்குது. இது வர்க்கலாவோட மெயின் பீச்சு தான். அப்படியே சின்னதாக ஒரு வாக் போயிட்டு ஸோ வர்க்கலாவோட பீச் எப்படி தான் இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன், இதுதான் வர்க்கலா பீச்சா அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைசிங்கோட வாக் போயிட்டு அப்படி நான் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ இதுதான் வர்க்கலாவோட பீச். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லதாக ஒரு சம்மருக்கு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோடு வரலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம். இதான் பாருங்கள், வர்க்கலாவோட ரிசார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் ரிசார்ட் புக் பண்ணி காட்டேஜ் புக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சன் வியூ பார்க்கணுன்னு தெரிஞ்சுங்களேன், வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பீச் வியூ அப்படிங்கிறது செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் வர்க்கலாவோட பீச் லொக்கேஷன். ஸோ மக்கள்லாம் எல்லாருமே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டுருங்க. நிறைய ஃபாரினர்ஸ் கூட வந்திருந்தாங்க. ஓகே, இது வர்க்கலாவோட மார்க்கெட். இதில் நிறைய வந்து எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு, ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் இருந்துச்சு, நிறைய செமையாக இருந்துச்சு. இது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டு சாப்பிடணும், என்ஜாய் பண்ணனாலும் இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு. ஸோ மஜாஸ் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இது மினி கோவான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ மினி கோவாவுக்கு உண்டான எல்லாமே இருந்துச்சு இங்கே.
ஸோ ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் பண்ணணும், யாராவது மசாஜ் விரும்பிங்கன்னா இங்கே நிறைய மசாஜ் சென்டர் இருந்துச்சு. ஸோ மக்கள்லாம் பாருங்கள், நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு ரிசார்ட் அவங்க செல்ஃபி வீடியோ நிறைய விஷயங்களை பண்ணி மக்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுலேயும் பாருங்கள் நிறைய கடைகள் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் பொரித்து நம்ம சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ நிறைய கடைகள், காஃபி சென்டர் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஹேண்டிகிராஃப்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ லேடிஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ பாருங்கள், காட்டேஜ் பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பக்காவாக புக் பண்ணிவிட்டு ஒரு 2 days என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வர்க்கலா இஸ் பெஸ்ட் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, இது மேக்ஸிமம் ஒரு 2000-3000 இருந்துச்சுன்னா போதும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ see you in next video. Bye bye, see you, bye bye guys.